உலகத்தில் உள்ள சாதனையாளர்கள் அத்தனை பேர் ஏதாவது ஒரு வகையில் அவமானப்பட்டு அந்த அவமானத்தினுடைய எல்லை வரைக்கும் சென்று அதுவே பெரிய வழியாகி அந்த சாதனையை அவர்கள் நிச்சயமாக நிகழ்த்தியிருப்பார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. ரொம்ப வளவளவில் நான் அதை பற்றி பேசவே விரும்பலை. அதுக்கு நிறைய பேர் உண்டு. சரித்திர காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் வந்து அவமானப்பட்ட இடத்திலிருந்து தான் ஒருத்தன் வந்து புரட்சியாளனாக மாறுறான். ஒருத்தன் வந்து பெரும் ரோஷக்காரனாக கூட மாறுறான், வந்து சாதனையாளனாக மாறுறான். அந்த அவமானம் தான் வந்து அவனை சீண்டி விடுது. நிறைய உதாரணங்கள், நிறைய பேர் வந்து நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் வந்து சமீபத்தில் எனக்கு ரொம்ப 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 தெரிஞ்ச ஒரு 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 விஷயம் மகேந்திர சிங் தோனி. தோனியுடைய வரலாறு திரைப்படம் எல்லாம் வந்துருச்சு. 42 வயசாகிடுச்சு, இன்னையா அவர் வந்து பெரிய சாதனை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கூட இருக்கும். இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஐபிஎல் மேட்ச் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நானும் மேட்ச்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மேட்ச்சு நடக்குது, உள்ள கிரவுண்டுக்குள்ளே தோனி வராரு. வந்தவுடனே அந்த பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து வர சத்தம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட வழக்கத்திற்கு மாறான டெசிபால் சத்தத்தை விட ஒரு 20 மடங்கு அதிகம்னு புள்ளி விவரம் சொல்லுது. அப்படி ஒரு சத்தம் வந்து அது விசில்லேருந்து வர சத்தம், அங்கேருந்து போன ஒரு 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 ஆரன் சத்தம், ஓன் கத்துற சத்தம், தோனின்னு கத்துற சத்தம், தலைன்னு கூப்பிட்ற சத்தம். இந்த சத்தம் வந்து என்ன ஆகுது, ரசல்னு ஒரு பிளேயர் வந்து இருக்கார், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அவர் 2 காதையும் வந்து பொத்திக்கிறார், தாங்க முடியல என்னால் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அதிக சத்தம் வந்து விளையாட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டிவியில் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பிபி மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரே மாதிரி சவுண்டு இருக்கும். அதை கிரவுண்டில் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அதை வந்து சவுண்டு கொடுப்பாங்க. இடையெல்லாம் கூட அதை தடை பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் தொந்தரவாக இருக்குன்னு. அதையெல்லாம் தாண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தம். ரசல் என்ன பண்ணுறாரு, அந்த பிளேயர் 2 காதையும் அப்படி பொத்திக்கிறார். அது ஏன்னா இதை விட ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்கள். அவங்களே கூட இப்படிலாம் கத்தலை, என்னையா எப்படி கத்துறீங்கன்னு. டிகாக் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயருடைய மனைவி வந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சத்தத்தில் என்னுடைய வாட்ச் வந்து அலாரம் வந்து தன்னால் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு 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 42 வயசு ஒரு நபர், ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்த ஒருத்தர் ஒரு இந்திய கிரிக்கெட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறி 2011 ஒரு வேர்ல்டு கப்பை சச்சின் டெண்டுல்கருக்காக ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அவருடைய கனவை நான் பூர்த்தி செய்கிறேன்னு அந்த கப்பை வாங்கி கையில் கொடுக்குறாரு. அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து அங்கே நிற்கிறாரு. வந்து நிற்கும்பொழுது இந்த சத்தம் இதுவாக இருக்குது. அவர் ரிட்டையர்ட் ஆயாச்சு, வந்து நான் ஓய்வு பெற்று விட்டேன், ஆனால் ஐபிஎல்லில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். சரி, வரப்போகுது வந்து T20 வேர்ல்டு கப். வெஸ்ட் இண்டீஸ்லேயும் அமெரிக்காவிலையும் அதை நடத்த போகிறாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணிக்கான சிறந்த விக்கெட் கீப்பராக யாரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வீரேந்திர சேவாக் கிட்ட கேட்குறாங்க. அவர் கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிற ஒரே பேர் வந்து மகேந்திர சிங் தோனி அப்படின்றார். எல்லாரும் பெரிய ஆச்சரியமாகிடுது. வீரேந்திர சேவாக்கும் தோனியும் எதிரியும் புதிருமானவர்கள், எலியும் புலையுமானவர்கள் வந்து 2 பேரும். தோனி வந்த பிறகு தான் வீரேந்திர சேவாக்கு அதை திட்டமிட்டு வெளியேற்றப்படுகிறார். தோனி வந்த பிறகு தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அவரை களம் இறக்க மாட்டேன்றாரு, அவரை நிறைய காயடிக்கிறாரு, அவரை வந்து வெறுப்பேற்றுறாரு, அவரை வந்து மறைமுகமாக வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. அது மாதிரி ஊடகங்களில் அவரை மட்டும் கிடையாது, வந்து யுவராஜ் சிங், கௌதம் கம்பீர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அப்படி நினச்ச ஒருத்தர் வந்து சேவாக் சொல்கிறார் வந்து, இல்லை அவர் தான் சரியான நபர், அவர் தான் விக்கெட் கீப்பர், கரெக்டான ஒருத்தர் அவர் தான், நீங்கள் அவரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆஸ்திரேலிய பிளேயர் முன்னாள் கிரிக்கெட் ஒரு கில்கிறிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டான ஒரு நபர் தான் வந்து தோனி, விக்கெட் கீப்பிங்க்கு அவர் தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். மற்றபடி மைக்கேல் வேகன் எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இதுதான் தோனி தான் மிக சரியானவர் அப்படின்னு. சரி, 42 வயசாகிடுச்சு, முழங்காலில் அறுவை சிகிச்சை நடந்துச்சு. இவர் வந்து வேர்ல்டு கப் T20க்கு வந்து விக்கெட் கீப்பராக போவார்னு நிச்சயம் போக மாட்டார். ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அந்த இடத்துக்கு யாருமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு.
தோனியுடைய கதை உங்களுக்குலாம் தெரியும். தோனியோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு பம்ப் ஆப்ரேட்டருடைய ஒரு மகன் தான் ஒரு ராஞ்சியில் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 25 நிறுவனங்கள் இருக்குது. பல கோடிக்கு அதிபதி. ஒரு சினிமா கம்பெனி வேறு வச்சுங்கிறாரு. தமிழில் வேறு ஒரு படம் பண்ணார். ஹிந்தியில் வேறு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே திருமணம் சொத்து. அவருடைய வீடு ராஞ்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு வீடு. அவர் வச்சுக்கிற மோட்டார் பைக் வந்து அதுக்குன்னே ஒரு தனி குடோனியை கட்டி வச்சுருக்காரு. அவர் வளர்க்கிற நாய்களுக்காக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடே கட்டி கொடுத்துருக்காரு. அது ஏசிலாம் போட்டு. ஒரு சாதாரண வீட்டு பையன் இந்த அளவுக்கு வந்த பிறகு அதில் எவ்வளோ பெரிய வலி இருக்குன்னு வந்து நிறைய பேர் பார்த்துருவாங்க. அதில் தோனியால் மறக்க முடியாத ஒரே ஒரு வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் அவர் வாயை திறக்காமலே இருந்தார். மிஸ்டர் கூல் அப்படின்வாங்க. அது மைதானத்தில் ரொம்ப கூலாக இருக்கிறவர் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்க்குற தோனியே வேற, ஜெயிச்சா வேற, தோத்தா வேற, அங்கே முகமே வேற. அதுதான் ஒரு கேப்டனுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் அவரை மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு லீடாக ஒரு வெஸ்ட் இண்டீஸில் நடந்த ஒரு சம்பவம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 2013 ஃபைனல் மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸு ஸ்ரீலங்கா விளையாடுறாங்க. சரி, 2013 ஃபைனல் மேட்ச்சு இந்தியா ஸ்ரீலங்கா விளையாடுறாங்க. ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணியாச்சு. 201. இந்தியா பேட்டிங் பண்ணுறாங்க. டொப்பு 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 டொப்புன்னு எல்லோரும் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. 167க்கு 8 விக்கெட்டு. தோனி களம் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன அடிக்க போகிறாரு அப்படின்றது எதிரில் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா பவுலர். அவர் பேட்டையே வந்து பிடிக்கவே தெரியாது. கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும். பவுலிங் தான் போடுவார். பேட்டை அவருக்கு பிடிக்க தெரியாது. எப்படி அடிச்சிருவார் டோனி, வாய்ப்பே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது 6 பாலில் 15 ரன். முதல்ல டாட் பால், அப்புறம் 4, 6, 4 ஃபினிஷு. கடைசியில் 2 பால் மிச்சம். கொண்டாடுறாங்க. அந்த ஃபைனல் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. இது தோனியால் மட்டுமே சாத்தியப்பட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக மீடியாக்கள் எழுதப்படுது. உலகில் கிரிக்கெட் விரும்பி ரசிக்கக்கூடிய, கிரிக்கெட் ஆடக்கூடிய அத்தனை நாடுகளிலும் உள்ள ஸ்போர்ட்ஸ் பேஜில் தோனியை பற்றி எழுதுகிறாங்க. வந்து சில பத்திரிகையில் கவர் ஸ்டோரியாக மாறுது. வந்து இலங்கை கிரிக்கெட் அணி அவங்களுக்கு வந்து ஒரு கண்டனத்தை கொடுக்குது. வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை ஒருத்தங்கிட்ட விட்டுட்டு வந்தீங்களேன்ற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வரும்பொழுது அப்படி ஒரு வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து டெல்லி விமான நிலையத்தில் இறங்கும்போது அப்படி ஒரு வரவேற்பு, அப்படி ஒரு இது மகிழ்ச்சி. தோனி அதுதான் வழக்கமான மிஸ்டர் கூல் அப்படின்றவர் தான். வெற்றி, தோல்வி, புகழ் இதெல்லாம் ஒரே மாதிரி சரிவிதத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும்தான் ஆகச்சிறந்த மனிதர்கள். அது எல்லாராலையும் முடியாது. வந்து சில பேர் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. வெற்றி வரும்பொழுது பயங்கர உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. தோல்வி வரும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அது மனித இயல்பு தான். அது எல்லாத்தையும் ஒரே விதமாக எடுத்துக்கிற ஒரு குணம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து ஒரு சில பேரில், நமக்கு சினிமாவில் கூட சில பேர் சொல்லலாம். அதில் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் தோனியை நான் பார்க்குறேன். ஏன்னா 2011 ஒரு சச்சின் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. அவர் அவ்வளோ பெரிய ஆட்டக்காரன். ஒரு 16 வயசில் வந்து உலகிலே சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக அவரை நினச்சிட்டு இருக்கும்பொழுது அவர் கையில் ஒரு உலகக்கோப்பையை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு முடிவோடு அதை வாங்கி கொடுத்த பெருமை தோனிக்கு மட்டும்தான். வந்து சரி, ஓகே, இப்போ இவருக்கு பின்னாடி இருக்கிற மறக்க முடியாத அவமானம் என்ன? அது தோனியே சொல்கிறார். 2007 வேர்ல்டு கப், 50 ஓவர் வேர்ல்டு கப், 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடிக்கிறீங்களே, அந்த வேர்ல்டு கப் வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. பல நாடுகள் வந்து புது நாடுகள்லாம் வந்து உள்ளே வந்து இறங்குது. அணிகளை வந்து பிரிக்கிறாங்க. லீக் சுற்றா வந்து நடக்குது. அந்த லீக்கில் இந்தியா தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுட்டு வருது. இங்கே கடுப்பாகிறாங்க. வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச் 2007. அதில் உச்சக்கட்டமாக என்னென்னா, பங்களாதேஷ் கிட்ட தோக்குறோம், இலங்கை கிட்ட தோக்குறோம். இந்த 2 மேட்ச்லேயும் தோனி டக் அவுட். அதுக்கு முன்னாடி நடந்த சீரீஸில், இந்தியாவிலும் வெளிநாடுகள் நடந்த சீரீஸில் தோனி வெளுத்து கட்டுறாப்புல. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா 140, ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா 172, இப்படியே அடிச்சுன்னு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன், அதிரபடி ஆட்டக்காரர். தோற்றுக்கிட்டே வராங்க. அவங்க ஜெயித்த ஒரே ஒரு நாடுன்னு பார்த்தா பெர்முடாஸ். அதுக்கப்புறம் அது அவ்வளோ தூக்கி போட்டாங்க. நாடு உலகத்திலே மிக ஏழ்மையான ஒரு நாடுங்க. நாடு கூட இல்லை, அது ஒரு சின்ன தீவு, வெஸ்ட் இண்டீஸ்க்கு மேலே உள்ள ஒரு தீவு.
அந்த பெர்முடாஸ் கிட்ட மட்டும்தான் இந்தியா ஜெயிக்குதுன்னு. இங்கிலாந்து கிரிக்கெட்டை கண்டுபிடித்தாலும் அதனுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். ஐசிசிக்கே வந்து பெரும் சம்பாதித்தை வந்து கொடுக்கறது வந்து பிசிசி தான். அப்படி இந்திய ரசிகர்கள் வந்து கொதிச்சு போகிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து. இங்கே அங்கேயே வெஸ்ட் இண்டீஸில் தங்கிடுங்க, வராங்க திருப்பி வராதிங்க, ஓடி போயிடுங்கன்றாங்க. இங்கே கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திய டீம் வந்து லீக் தொடரில் முடிஞ்சு போச்சு அவங்க கதை, திரும்ப நாட்டுக்கு தான் போய் ஆகணும். பிளேயர்ஸ் எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டீம் மேனேஜர் இல்லை பிசிசிக்கு அவங்க தகவல் ஒன்று கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வரோம், எந்த மீடியாவுக்கும் தயவுசெய்து சொல்லாதீங்க, இன்றைக்கி வரோம், நாங்கள் நாளைக்கு வரா மாதிரி நீங்கள் வந்து சும்மா அது வந்து ஒரு தகவலாக பரப்பாமல் சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிகிட்ருங்க அப்படின்றாங்க. ஓகேன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க வரப்போகிற விஷயம் எப்படியோ கசிஞ்சு போச்சு. டெல்லி ஏர்போர்ட் வாசலில் அவ்வளோ மீடியாக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. ஃப்ளைட்டில் இருந்து இறங்கும் போது எல்லோருடைய செல்ஃபோன் ஆன் ஆகும்போது தான் இவங்களுக்கு தகவல் தெரியுது. ஐயா எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, வந்தாச்சு, பின் வழியாகவும் நீங்கள் தப்பிச்சு போக முடியாது, ஏர்போர்ட்டோடைய பின் வழியாக அங்கே நின்றுட்டுருக்காங்க, உங்களை எல்லோரும் சுற்று போட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு பெருத்த அவமானம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய கோஷம், கண்ணாமனா திட்டுறாங்க. அதுவும் தோனியை குறி வச்சு திட்டுறாங்க வந்து. அவர் 100, 150, 50 இது மாதிரிலாம் அடிக்கும்பொழுதெல்லாம் வந்து பாராட்டின அந்த வாய் வந்து, தோனியை திரும்பி போ, டக் அவுட்டில், ஆனால் நீ வந்து எதுக்கு லீக் சுற்றில் தோற்று போனால் நீங்கள் எதுக்கு நாட்டுக்கு வந்தீங்க, பெர்முடாஸ் கிட்ட மட்டும் ஜெயிச்சிங்களே, அங்கேயே தோற்றுட்டு வர வேண்டியது தானே நீங்கள் அப்படின்ற மாதிரியான கோஷங்கள் இருக்குது. இவங்க ஒரு கட்டத்தில் வெளியே வர முடியாது, டெல்லி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை வரும்பொழுது போலீஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தில் நாங்கள் ஏறல, எங்களுக்கு அது பாதுகாப்பு இல்லை, உங்கள் போலீஸ் வாகனத்தில் எனக்கு ஏற்றி போங்கன்றாங்க. ஓகே நீங்கள் ஏறுங்கன்றாங்க. ஏறி கிளம்பி போகுது. பின்னாடி மீடியாக்கள்லாம் துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் ரசிகர்கள்லாம் பின்தொடர்றாங்க வந்து, தோனி ஒழிக இது பண்ணுங்க அது இதுன்ட்டு கண்ணாமண்ணான் வார்த்தை சச்சினால் கேட்க முடியல, டிராவிட்டால் கேட்க முடியல. கொடுமை இவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க. எல்லா மீடியாக்களும் கொஞ்சம் தன்மையாக சொல்லி அனுப்புகிறாங்க. மற்றவங்களை வந்து ரசிகர்களை விரட்டி அடிக்கிறாங்க. அவங்க ஒரு கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, தோனியும் சச்சினும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னென்னா அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு செல்லுக்கு பக்கத்தில், ஒரு லாக்கப்புக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இந்தியாவினுடைய விளையாட்டு கடவுளாக நினைக்கப்பட்ட சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் வந்து இப்போ சமகாலத்து அந்த காலகட்டங்களில் அதிரடி மன்னனாக கலக்கி கொண்டிருக்கிற தோனி, இன்னும் பல பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்கப்பு பக்கத்தில் ஒரு சாதாரண பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டுள்ளார்கள். வெளியெல்லாம் அவங்க வச்சு மீடியா ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. தோனி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்பொழுது அங்கேருந்து ஒரு ஐஏஎஸ் உளவுத்துறை வந்து சொல்கிறாங்க, உங்கள் வீடு ராஞ்சியில் இருக்கு இல்லைங்களா, ஜார்க்கண்டில், அந்த வீட்டு முன்னாடி அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் கூட்டியிருக்கானுங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க உங்கள் வீட்டு மேலே, சரமாரியான கல் எடுத்து அடிக்கிறாங்க. இந்த நேரம் திரும்பி அவங்கள நாங்கள் வந்து ஒரு லட்டி சார்ஜ் பண்ணோம், இல்லை கண்ணீர் புகை குண்டு போட்டோம்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும், ஒரு மாநில பிரச்சனையாக மாறும், ஒரு இந்திய பிரச்சனையாக மாறும். அதனால் எவ்வளோ நேரம் அடிக்கிறாங்களோ அடிச்சுட்டு போட்டோம். போலீஸும் பாதுகாப்பு கொடுத்துருக்குது, நீங்கள் இப்போ போவேணாம். தோனிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர அவமானமாக வருது வந்து. இப்போ தான் தெரியுது அவருக்கு வந்து, ஒரு விளையாட்டில் ஒருத்தன் விளையாடிட்டு இருந்தால் அவன் பூரா எப்போ பார்த்தாலும் வந்து செஞ்சுரி அடிக்கணும்னா எங்கேருந்து ஏன் முடியும் அது? நாங்கள் என்ன கடவுளா, நாங்கள் என்ன மிஷினா, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி இருக்கிற நேரத்தில் என் வீட்டை ஏன் வந்து இவங்க அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இதுவாகுது. நான் கிளம்பி போகிறேன்றாரு. அப்புறம் உங்கள் இஷ்டன்றாங்க. அவர் அந்த ராஞ்சிலேருந்து இறங்கி அவர் வீட்டை தாண்டி போகிறதுக்குள்ளே ஒட்டுமொத்த போலீஸும், ஏன்னா மாநில அரசு வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினச்சி அங்கே அவர் பார்க்குற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வெறுத்து போகிறாப்புல. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண வீட்டு பையன் தான், ஏன் வந்து நானும் உங்களை மாதிரி உங்கள் இடத்துலேருந்து வந்தவன் தான், ஒரு ஸ்ட்ரீட்டில் தெருவில் விளையாடினவன் தான், நான் வந்து ஒரு ரப்பர் பந்தில் விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவன் தான். எங்கள் அப்பா வந்து ஒரு மோட்ரு ஆப்ரேட்டர், அவர் அப்படின்னு வந்தவன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத படத்தில் வந்து என் படத்தை மாட்டி வச்சுக்கிறீங்க, என் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு வச்சுக்கிறீங்க, சரமாரியாக செருப்பில் அடிக்கிறீங்க, என் வீட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டிங்க, இவ்வளோதானா, இதுதானா அப்படின்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் இந்த இந்திய அணியிலிருந்து நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாமா,
ராஜினாமா பண்ணிடலாமா, கிளம்பிடலாமான்னு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தான் சீனியர்ஸ் அத்தனை பேர், கபில் தேவ் உட்பட, கவாஸ்கர் உட்பட அத்தனை பேரும் வந்து இதெல்லாம் நாங்களாம் அனுபவிச்சு தான் ராஜா, நாங்களாம் இதையெல்லாம் தாண்டி அனுபவிச்சிட்டோம். இப்பயாவது மீடியா இருக்குது உங்களுக்கு சொல்லுது, நாங்களாம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இதை விட இப்போ 50 மடங்கு 60 மடங்குலாம் நடந்திருக்குது. இதுக்கெல்லாம் வெக்ஸ் ஆகக்கூடாது. உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய ஆற்றாமையை உங்களுடைய ஆட்டத்தில் காமிங்க. இதே ஆட்டத்தில் நீங்கள் காமிக்கும்போது இங்கே வெளியே நின்று கழுதிக்கு மாலை போட்டாங்க இல்லைங்களா, அது அத்தனையும் பூ மாலையாக உங்கள் கழுத்துக்கு வந்துடு. அதுதான் தோனிக்கு வந்து பெருத்த அவமானம். அதுதான் என் வாழ்வினுடைய இன்ஸ்பயர். என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் சொன்னது தான் எனக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 42 வயசு, முட்டியில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, நடக்கவே முடியாது. தோனி மாதிரி இந்த வயசில் நான் ஒரு பிளேயராக இருந்தேன்னா நிச்சயமாக வந்து நான் எழுந்துக்கவே முடியாது அப்படின்றார் ரிக்கி பாண்டிங். ரெண்டாவது நெட் ப்ராக்டிஸ், விக்கெட் கீப்பருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தோனி வந்து போயெல்லாம் இதெல்லாம் போய் பண்ணுறது கிடையாது. வருது ஷட்டில் கார்க் விளையாடும் பொழுது அந்த பார்வை வந்து அந்த ஷட்டில் கார்க்கில் இருக்குங்களா, அந்த பார்வை திறனை அப்படி தான் நான் வளர்த்து பண்ணுறாரு. ஒரு ரப்பர் பந்து வந்து கட்டி விட்டு அடிக்கும் பொழுது அது வர திசையை வச்சு தான் நான் வந்து எல்லாத்தையும் கணிப்பண்றாரு. இப்போ T20 வேர்ல்டு கப்பில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுடைய சிறந்த விக்கெட் கீப்பராக யாரை கொண்டு போவீங்க அப்படின்னா தோனியும் தான்றாங்க. நிச்சயமாக தோனி போக மாட்டார். போவார், அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு போவார், இல்லைன்னா அமெரிக்காவில் போயிட்டு கோல்ஃப் விளையாட போவார். இதுதான் ஒரு இன்ஸ்பயர். ஒரு மனிதன் அவமானப்படுத்துகிற இடத்தில் அவன் அந்த அவமானத்தை எப்படி மாற்றுறான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் தோனியோடைய சம்பவம். நன்றி.